வந்து அந்த பிரச்சனையே ஒரு பிரச்சனையா பார்க்காம அதுக்கு ஒரு தீர்வை கண்டு அதுக்கு ஒரு அவங்களா ஒரு கட்டமைப்பு போட்டு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அவங்க தான் இப்போ பெரிய ஆளாக இருக்காங்க. 3 தலைமுறைக்கு ஒரு கம்பெனி இருக்கிறது அதிசயம் எனக்கு தெரியும். ஓகே, அதனால வந்து டாடா பிர்லாலாம் இருக்காங்கன்னா they know the economics, they know the dynamics, ஆனால் they look upon challenges and opportunities. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது ரெவல்யூஷனை நம்ம வந்து தப்பிட்டோம். எப்படின்னா கம்ப்யூட்டர் ரெவல்யூஷன் நடக்கும்போது இங்கேருந்து நிறைய பேர் அங்கே போனாங்க. யூஎஸ் யாரும் இந்தியாவுக்கு வர்றதாவே இல்லை. இங்கே வருவான், ஓகே, இருக்கிறவங்க கஷ்டப்பட்டு நான் பாடி அங்கே போய் யோசிச்சு காசை பாதிக்கணும் எல்லாம் போய் உட்காந்துருந்தாங்க. அங்கே உட்காந்துருக்கும் போது வந்து இங்கே எதுவும் பெருசாக டெவலப்மெண்ட் ஆகலை. எல்லாரும் வந்து கடைக்கு வேலைக்கு போவாங்க, இல்லை விவசாயம் பார்ப்பாங்க, இல்லாட்டி வீட்டில் போட்டு தூங்குவாங்க. ஓகே, இவ்வளோதான். பெருசாக ஒன்றும் காசு வளர்க்குறது ஆப்ஷனே கிடையாது. அந்த சமயத்தில் Y2K ப்ராப்ளம்னு ஒன்று வந்துச்சு. Y2K ப்ராப்ளம் என்னன்னா வந்து 1999 அதுக்கு அடுத்து 2000 வருது. 2000 வந்துச்சுன்னா கம்ப்யூட்டரில் அவங்க வந்து 16 பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்ஸ் தான் சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் இல்லை கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க தானே, ஐடி தானே, பிட்ஸ் தான் சொல்லுவாங்க. 16 பிட்ஸ் யூஸ் பண்ணாங்க. 16 பிட்ஸ் யூஸ் பண்ணியாச்சுன்னா அது அப்படியே திரும்ப ரீசெட் ஆச்சுன்னா எல்லா கிளாக்கும் மாறிடும். ஐயோ எல்லா கம்ப்யூட்டருமே செத்து போயிடுங்க, நம்ம என்ன பண்ணுறது? அங்கே எல்லாம் கம்ப்யூட்டர் ஆக்கி வச்சிருக்காங்க, இங்கே எதுவும் கம்ப்யூட்டர் ஆக்கல. அவங்களாம் ஜாலியாக தான் இருந்தோம். அதுக்குள்ளே அவங்க சொன்னால் எனக்கு நிறைய ஆளுங்க தேவைப்படுது இந்த கம்ப்யூட்டருக்குலாம் போய் மாற்றுறதுக்கு, ப்ரோக்ராம் எல்லாம் மாற்றணும் கொஞ்சம். அதுக்கு தான் நம்மளுக்கு ஆப்ஷனை கொடுத்தாங்க. நமக்கு நிறைய சர்வீஸ் கம்பெனி, இன்ஃபோசிஸ் இது மாதிரி கம்பெனிஸ்லாம் அப்போ தான் வந்து அது ஆப்ஷனை எடுத்து நிறைய பேர் வேலை வாய்ப்பு போகும்போது Y2K ப்ராப்ளம் நம்மளால சால்வ் ஆச்சு உலகத்துக்கு. அப்போ தான் உலகத்துக்கு புரிஞ்சிச்சு, ஓ இந்தியாவிலே ஒரு டேலண்ட் ஃபோர்ஸ் இருக்கு, நம்ம அவங்கள அடிமடாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது சின்ன ரிப்பீட்டட் வேலை, எதெல்லாம் தேவையில்லாத ஆணியெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாம் அவங்கள வச்சு பிடிக்கலாம். எல்லா ரிசர்ச் மட்டும் நாம் அங்கே யூஎஸ்லேயே வேற எங்கேயும் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ளூ பிரிண்டை போட்டாங்க. அந்த ப்ளூ பிரிண்டை போட்டு தான் இவ்வளோ வருஷமாக ஓடிட்டு இருக்கு. நானும் ஐடி கம்பெனியில் தான் இருக்கேன். நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பரு, நான் ஒரு டைரக்டர் அரிஸ்தா இல்லை. என்னோட இன்ஜினியர்ஸ்லாம் தான் சொல்லுவேன், நீங்கள் பண்ணுற வேலைக்கு ஒன்றும் பெருசாக ஆணி நீங்கள் யாரும் கொடுங்களட, அவங்க எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க அதே பேட்டர்ன் எடுத்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை வந்து இப்போ கம்ப்யூட்டர் பண்ணுது. ஸோ இது மற்ற இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் வந்து ப்ளூ கலர் ஜாப் போச்சு, இப்போ ஒயிட் கலர் ஜாப் போக போகுது. ஸோ இப்போ என்னன்னா வந்து நிறைய சொந்தக்காரங்கெல்லாம் ஐடியில் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி வைங்க. ஓகே, ஒழுங்காக ஏன் யூஸ் பண்ண தெரியலன்னா அவங்க வேலை தான் காலி. இப்போ ஐடியில் இருக்க நீங்கள் எல்லாம் வந்து ஏஐ டூல்ஸை இப்போவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலைன்னா உங்களுக்கு வேலையும் கிடைக்காது. ஸோ இதை நான் வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் டோன்கோ சொல்ல, ஆஸ் அ வார்னிங். ஓகே, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இன்னும் 2 வருஷத்துல இந்தியாவில் இம்பாக்ட் இருக்கு. நாம அப்ஸ்கில் பண்ணணும். இப்போ டோன்ட் அப்ஸ்கில். நீங்களாம் இப்போ காலேஜ் விட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆல்ரெடி காலேஜ் விட்டு வெளில வந்தவங்க ஒரு இதெல்லாம் போட்டு எனக்கு ரியாக்ட் தெரியும், எனக்கு ஆங்குலர் தெரியும், ஜாவா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்கலாம் இப்போ கம்பெனியே சொல்லுது கர்சர், ஜெமினி அது மாதிரிலாம் வச்சுட்டு அது என்ன கோட் கொடுக்குதோ அதை எடுத்து நீ போட்டு எழுதுறாங்க, அது மட்டும் டிங்கரிங் வேலை மட்டும் நீ பண்ணு அப்படிதான் இப்போ எல்லா கம்பெனியும் சொல்லுது. அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துருக்கான். நீ அங்கிருந்தா எடுத்து இருக்கியா இல்லையா, நீயே எல்லாம் அடிச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாயிரும், அங்கிருந்து அடிக்கல, அவனே அப்படி சொல்றான். ஓகே, ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் நீங்க இப்ப இருக்கீங்க. நெக்ஸ்ட், ஆனா ஏஐயோட அட்வான்டேஜ் என்னன்னா, இது வரைக்கும் எல்லா டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க, மிலிட்ரி யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் காமன் மேன் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய நீங்க பார்த்தா அவனுக்கு காசு வரும். ஸோ எதை நீங்க பார்க்குறீங்களோ அவனுக்கு புரிதல், அவனுக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட், அதை மட்டும் தான் காட்டுவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு ஏஐ கொண்டு வந்தாங்க, சாட்பாட், டேன்னு ஒரு சாட்பாட். அது என்னன்னா, நீ வந்து அதுக்கு ஏதாவது ஜோக் கேளு, இல்லாட்டி ஏதாவது ஜோக் சொல்லு, அது உன்னோட ஜோக்கெல்லாம் பார்த்து உன்னோட இமோஷன் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ட்விட்டரில் இருக்கவங்களெல்லாம் வச்சு அது ஒரு டேட்டா செட் மாதிரி பண்ணாங்க. என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடந்துச்சு.
பல கோடி பேர் உடனே ஆர்வமா சொல்லுவாங்கல்ல. அதுக்கப்புறமா அதை வந்து டேக்கிட்ட போய் அது எதாவது நீ கேட்டீங்கன்னா கேவலமாத்துட்டான், அவன் பயந்து போயிட்டான். என்னடா அந்த சாட்பாட்டுக்கு ட்ரைனிங் மனுஷன் இப்படி கொடுத்து வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, உங்க கையில இருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்க தான் சரியா யூஸ் பண்ணணும். நீங்க ஹீரோயிசம் காட்டலாம், இல்லாட்டா வந்து அங்க போய் அவனை போய் கலாச்சேன் இவனை கலாச்சேன் அப்படிலாம் சொல்லலாம், இல்லாட்டா விஜய் சொல்ற மாதிரி அங்கிள் சொல்லலாம். பட் என்ன மேட்டர்னா இங்க வந்து உங்களுக்கு வாழ்வாதாரம் எது? ஓகே, அதுக்கு நான் இன்க்ரிமெண்டல் லேர்னிங் வந்து பகவத்கீதையிலே ஒன்று உண்டு, ஜாப்பனீஸ் டேர்ம்லயும் டோன்ட் லுக் ஃபார் பர்ஃபெக்ஷன். யாருமே பர்ஃபெக்ஷன் கிடையாது. பேசும்போது திணறீங்களா, இங்கிலீஷ் சரியா வரலையா, முயற்சி பண்ணிட்டே இருங்க. சாட் ஜிபிடி இதை மாதிரிலாம் வந்து வாய்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்பேனியன்ஷிப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கிட்ட நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்க இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆக, நான் ஊர்ல இருந்து வரேன், எங்க எல்லாம் தமிழ் தான் பேசுறாங்க, நான் எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படின்னு. அதெல்லாம் இப்போ இல்லை, அந்த ரீசனே கிடையாது. உங்களுக்கு என்ன தேவைன்னா இப்போ நீங்க சாட் ஜிபிடி கேட்க, எனக்கு இது தேவை, இதுக்குன்னு என்ன ஆப் இருக்கு, ஏ ஆப் இருக்கு, அது சொல்ல உங்களுக்கு. அப்பா கிட்ட என்ன இருக்கா, மூவிக்கெல்லாம் காசெல்லாம் கேட்குறீங்களா, அதுல இருந்து ஒரு காசை வாங்கி ஒரு ஆப்பை வாங்கி போடுங்க தேவையானதுக்கு. உங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு ஏ யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க டீச்சர் சொல்லுவாங்க, இந்த நல்லா இருக்குங்க டீச்சர், இதை எல்லாருக்கும் அட்வர்டைஸ் பண்ணுங்க அப்படின்னு நீங்க பல பேருக்கு நீங்க சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா இந்த கிராமத்தை விட்டு நீங்க வெளியே வரவங்க பார்க்கலாம், இல்லாட்டா இந்த கிராமத்துல இருக்கலாம். கிராமத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, தண்ணி தான் கொஞ்சம் உப்பா இருக்கு, மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஓகே, சரி, அடுத்தது இதெல்லாம் வந்து ஆஃபீஸ் செக்டர். ஓகே, நான் இன்னும் கெட் இன்டு தி டீடைல்ஸ், பட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதான் என்ன வேலைலாம் வந்து ரெப்பிட்டிவ், என்ன வேலைலாம் வந்து ப்ராசஸ் ட்ரிவன், இந்த மாதிரி ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வேலையை விட்டு. ஓகே, அதனால தான் வந்து முக்கால் கம்பெனிலலாம் வந்து மேனேஜர்ஸ்லாம் ப்ராசஸே செட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ப்ராசஸ் செட் பண்ண நம்மளை தூக்கிடுவானுங்க சொல்லிட்டு அப்படியே ப்ராசஸ் செட் பண்ணுற மாதிரியே இருப்பாங்க, ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, பட் இது வரைக்கும் வளர்ந்தவங்க யாரெல்லாம் வந்து பெரிய பிபி அவங்கெல்லாம் ஆயிருக்காங்கன்னா, சிஇஓ கம்பெனிலாம் ஆயிருக்காங்க, எனக்கு ஒரு இது எனக்கு புரியும். இதுக்கு மேலே நான் அதில் இருந்து வேலை வசதியே எனக்கு அப்படி சிஸ்டம் இல்லை. நான் அடுத்தவனை டெவலப் பண்ணி விடுறேன், நான் அடுத்ததை கற்றுக்கணும், அப்படி சிந்தனை ஒழுக்கமாக தான் மேலே போயிருக்கணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சது நான் மட்டுமே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற காலமே எனக்கு பணம் ஏறி போச்சு. எனக்கு எல்லாமே எல்லாருக்கிட்டே இருக்கு. ஆனால் நான் சொன்ன மாதிரி என்ன தேடுறது, ஓகே, வாட் இஸ் தட் டு சீக் இஸ் வித்தின் யூ. நீங்கள் அதை வந்து இஃப் யூ கான் அண்டர்ஸ்டாண்ட், உங்கள் பசங்களை எவ்வளோ பேசிக்கிறீங்க இதை வச்சு பேசுங்க. இல்லை அந்த இவ்வளோ அந்த ஆக்ட்ரஸ் ஃபோட்டோவே அப்படி லீக் பண்ணிட்டா அப்படியாவது பேசுங்க. அந்த ஆப்பை வச்சு அது இந்த மாதிரி ஃபோட்டோ நம்ம என்ன பண்ணலாம், அவன் அதை பண்ணுங்க. பட் எதுக்குமே வந்து ரைட் அண்ட் ராங் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் டேட்டா பதிவாகும். ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி இன்டர்வியூ ஹையரிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, சிவபாலன் பாண்டியன் அப்படின்னு சர்ச் பண்ணி ஆச்சுன்னா அவன் ஜாதகமே கொடுக்கும். அவன் இந்த கட்சியை சப்போர்ட் பண்ணுறான், இந்த மாதிரி கேவலமாக திட்டினா, அவன் இப்படி 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 எல்லா டேட்டாவும் வந்துடும். அதனால சோசியல் மீடியாவில் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஜாக்கிரதையாக இருங்க. யூ நீட் டு பி வெரி கேர்ஃபுல் பிகாஸ் ஈச் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் யுவர் ஓன் ப்ரொஃபைல். நீங்கள் பிற்காலத்தில் யாரும் வந்து உங்களுக்கு இன்டர்வியூவில் யார் ரெஃபரன்ஸ்லாம் இப்போ உங்கள் பிரின்சிபல் ரெஃபரன்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க, உங்கள் டீச்சர் ரெஃபரன்ஸும் தேவையில்லை. நீங்கள் தான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்களா அதுதான். இப்போ யூஎஸ்க்கு வீசா கொடுக்குறதுனாலே வந்து அவன் தான் கேட்குறாங்க. யூஎஸ் வீசாலே வந்து சோஷியல் மீடியாவில் என்ன உங்கள் கண்ட்ரியை பற்றி எவ்வளோ கேவலமாக திட்டிருக்கானா, அவனுக்கு எதாவது லைக்ஸ் போட்டிருக்கானா, அதெல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு யூஎஸ் வீசாவே இப்போ கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால ஜாக்கிரதையாக இருக்கு. இது நிறைய டூல்ஸ் இருக்கு, நான் இந்த ஸ்லைட் டைப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த டூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கான்டென்ட் கிரியேஷன், இப்போ நிறைய பேர் வந்து நான் சோஷியல் வீடியோ பண்ணுறேன், அதெல்லாம் ஒரு நல்ல திறமை தான். இப்போ அது எல்லாமே வந்து ஏஐ பண்ணுவேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் வந்து உங்கள் வீட்டிலலாம் வந்து என் பையன் படிக்கிறான்னா வந்து எல்லாரும் காட்டுறதே வந்து இந்த வீடியோ பாருங்க எப்படி பண்ணியிருக்கான் பாருங்க என் பையன், அந்த இதெல்லாம் வந்து அப்படி உங்கள் அம்மாவே பண்ணி காட்டுவாங்க. இந்த ஏஐ பண்ணுறதுக்கான நீ எதுனா படிச்சிருக்க அதை சொல்கிறா அப்படின்னு கேட்குறாங்க.
ப்ரொடக்டிவிட்டி ஆட்டோமேஷன், இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு டூல் இருக்கு. உங்கள் பிசினஸ் டெவலப்மெண்ட், உங்கள் ரெசிபி டெவலப்மெண்ட், அதுக்கும் எல்லாத்துக்கும் டூல் இருக்கு. எல்லாத்தையும் நீங்கள் ஏஐ வச்சு அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை கிரியேஷன் எப்படி நீங்கள் பண்ணணும், அதுக்கிட்டே நீங்கள் அட்வைஸ் பண்ணணும். எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அது பாட்டு உங்களுக்கு மேப்பே போட்டு கொடுக்கும். நெக்ஸ்ட் ஏஐ தான் நியூ எலக்ட்ரிசிட்டி. எதுக்கு அப்படின்னா இது நான் சொல்லுவேன். ஏஐ ஒரு டாப் ரிசர்ச்சர் ஆண்ட்ரூ என்ஜின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன் எலக்ட்ரிசிட்டி சொல்கிறாருன்னா, இப்போ யாராவது நைட்டு கரண்ட்டு போச்சுன்னா தூக்கம் வருமா? வராது. ஐயோ எப்படா கரண்ட் வரும், அவன் ஃபோன் மேலே ஃபோனை போட்டு நீ தூங்கலன்னா நீ அதை போய் சரி பண்ணியா, எனக்கு எப்போ கரண்ட் வரும், அப்படிதான் இருக்கும். அதே நிலைமை தான் ஆக போகுது. ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, ஓவர் டிபெண்ட் ஆன கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், இந்த ஸ்கில் செட்லாம் உங்களுக்கு தொலைஞ்சு போயிடும். அதை தொலையாம பார்த்துக்கீங்க. ஓகே, நீங்க ஏஐ யூஸ் பண்றீங்க, அதை புஷிங் பண்ணுங்க. ஏஐ வந்து இட் இஸ் நாட் கான்ஸ்டிடியூஷன், மாற்றவே கூடாதுன்னு கிடையாது. அதை வந்து ஏஐ இருக்குன்னா அடுத்த ஏஐ வந்து மாற்றிக்கலாம். நாலஞ்சு திசையில கேள்வி கேட்கும். மல்டிபிள் டைரக்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ். இஸ் திஸ் ஆன்சர் ரைட், why do you think it is right அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவே மாற்றி மாற்றி உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவோம். அதை சொல்லும்போது வந்து யூ ஹேவ் டு டெவலப் கிரிட்டிக்கல் திங்கிங். இங்கே தான் வந்து டீச்சர்ஸோட புரிதலும் அது இம்பார்ட்டன்ட். பழைய மாடல் ஆஃப் டீச்சிங் இஸ் நாட் ஹெல்ப். நீங்கள் வந்து போர்டில் எழுதிக்கிட்டு அவங்க பின்னாடி படிச்சுக்கிட்டு ராக்கெட் விட்டுக்கிட்டு அதெல்லாம் இப்போ வேலைக்கு ஆகாது. நீங்கள் இப்போ இங்கே பண்ண வேண்டியதெல்லாம் வந்து இன்ட்ராக்டிவ் செஷன் வச்சு, இந்த ப்ராப்ளமை நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ்க்கு நான் இந்த டாபிக் எடுக்க போகிறேன், இன்ட்ராக்டிவாக எப்படி நான் பண்ணேன், எனக்கு ஒரு ஐடியா கொடு அப்படின்னா அதை கொடுக்க போகுது. அதை வச்சுட்டு எல்லாரும் வந்து ஒரு குரூப்பாக உட்காந்து வேலையை பண்ணுங்க. அவங்க ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டிராஃப்டாக யூஸ் பண்ணணும். நீங்கள் அது சரியாக தப்பா அதை வச்சு விவாதம் பண்ணுங்க. ஓகே, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம், அதை வச்சு இதுக்கு ஆடட் வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம், அதை யோசிக்கணும். அப்படியெல்லாம் சிந்திச்சாதான் உங்கள் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் சொல்யூஷன்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டி வில் எக்ஸிஸ்ட். இல்லாட்டா அதுவும் தொடர்ந்துடும். அதுதான் இன்னொரு பெரிய ரிஸ்க்.